ஒரு கிறிஸ்தவனோ அல்லது கிறிஸ்தவ சகோதரியோ 2 முறை திருமணம் செய்யலாமா? கண்டிப்பாக கூடாது. ஏன்? பைபிள் திருமணத்தை பற்றி நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போது இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் இறந்து விட்டால் மாத்திரம்தான் அவங்க இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். அது இல்லாமல் இந்த 2 பேரில் ஒருத்தர் சரியாக குடும்பத்தை நடத்தலை, வேற சில பெண்களோட தவறான தொடர்பு இருக்குது, அல்லது வேற சில ஆண்களோட தவறான தொடர்பு இருக்குது, அதனால் நான் இவரை விட்டு பிரிஞ்சுட்டு வேற ஒரு திருமணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் வேதம் இதை ஏற்றுக்கொள்றதில்ல. அப்போது இதுக்கு என்னதான் தீர்வு? முதல் ஆப்ஷன், 2 பேரில் ஒருத்தர் இறந்து போயிருந்தால், இயற்கையான வழியில் இறந்திருந்தால் கணவனோ அல்லது மனைவியோ அடுத்த திருமணத்தை செய்யலாம். அல்லது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டு சட்டத்தின்படி, நீதிமன்றத்தின்படி நீங்கள் முழு விவகாரத்தை பெற்றதுக்கப்புறம் நீங்கள் இன்னொருத்தரை திருமணம் செய்யலாம். இது இல்லாமல் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் வெறும் பேச்சுவார்த்தையில் இனிமேல் நானும் நீயும் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற ஒருத்தரோட திருமணம் செஞ்சுக்கிற முயற்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா இது வேதத்துக்கு விரோதமான பாவம். அப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கணவர் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை தான் அவரை திருத்த முடியும். அவர் திருந்த மாட்டாருன்னு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இந்த வேதத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பொறுமை என்கிற ஆயுதத்தை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு தேவனை நோக்கி போவீர்களே ஆனால் இந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாமலே மாற்றும். சில நாட்கள்லேயே அவங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார், தேவனுடைய வசனம் கொண்டு வரும். இதை நாம் நம்பாமல் நமக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேதத்தை நாம் சப்போர்ட்டாக நிற்க வச்சோம் அப்படின்னு நினச்சா வேதம் நம்மளை விட்டு போயிடும். தேவன் நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகத்தையும் வேத வசனங்களின் மூலமாக தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார். நாம் தேடி படித்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.